ஞாயிற்றுக்கிழமை எங்களால் விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க பால் பழத்தை சாப்பிடுங்க, இல்லாட்டி எளிமையான சைவ உணவை எடுத்துக்குங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மாலை 6 மணிக்கு மேலே விழித்து இருக்கிறதா. மகா சிவராத்திரி இரவு கட்டாயம் கண் விழித்து இருங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. பக்கத்துல இருக்க சிவன் கோவில் எங்கேயாவது போயிடுங்க. அங்க பார்த்தீங்கன்னா 4 கால பூஜைகள் நடக்கும். விதவிதமான வழிபாடுகள், பூஜைகள் நடக்கும். அத நம்ம பார்க்க பார்க்க நம்மளுக்கு தூக்கங்கிறதே வராது. நம்மளோட மனசு சிவபெருமானோடயே லயித்து போயிடும். இந்த 4 கால பூஜைகளிலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது 3வது காலமான லிங்கோத்பவ காலம். கிட்டத்தட்ட 12 மணிலேருந்து ஒரு 1:10 மணி வரைக்கும் உங்களோட முதுகுத்தண்டு நேரா இருக்கிற மாரி இப்படி நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு, கண்ண மூடிட்டு, ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்துக்கிட்டே இருங்க. இந்த பிரபஞ்சம் உங்களை ஆதரிக்கிற நேரம் இது. உயிர் சக்தி மேலெழும்பும் நேரம் இது. சிவத்த கட்டாயம் உணர்வீங்க. இப்படி 4 கால பூஜைகளையும் பார்த்துட்டு, உங்கள விரதத்தை பூர்த்தி பண்ணிட்டு, திங்கட்கிழமை இரவு தான் அடுத்து தூங்கணும். இந்த வீடியோ கட்டாயம் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நெறைய டிவோஷனல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அன்பே சிவம்.